ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன படம் கொண்டு வந்திருக்கோம் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு படத்தை மிஸ் பண்ணிட்டா இழப்பு உங்களுக்கா? ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தை இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த படத்தை நான் இறக்கி பார்த்துருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு 30 நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி நார்மலா போச்சு. சரி வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அடுத்து நம்ம ஹீரோ ஒரு என்ட்ரி கொடுப்பாரு. அந்த என்ட்ரில இருந்து அப்படியே இன்வெஸ்டிகேஷன் அப்படியே விசாரணை அது இதுன்னு தாறுமாறா போவோம். அந்த மாதிரி ஒரு படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் என்னன்னா மெமரிஸ் 2013 வந்தது. இந்த படத்தோட ஒன்லைன் கேட்டால் ஒன்றுமா சுவாரஸ்யமா இருக்கும். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒய்ஃபை பழி வாங்கணும்னு ஒரு சைக்கோ ஒய்ஃபோட ஹஸ்பண்டை கடத்துறாங்க. கொடூரமான முறையில் கொலை பண்ணுறாங்க. இதேமாரி ஒரு 3 கொலை நடக்குது. அடுத்தது தான் நம்ம ஹீரோ வராரு. அந்த சைக்கோ யாரு, அவன் ஏன் இதேமாரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ விசாரிச்சாரா இல்லையா, அதான் இந்த படம். அதோட நம்ம ஹீரோ ஒரு மொடா குடிக்காரனா இருப்பான். 24 மணி நேரமும் குடிச்சிட்டே தான் இருப்பான். அவன் எப்படி இந்த கேஸை விசாரிக்கிறான், எப்படி இந்த கேஸை முடிச்சான் அப்படி சொல்கிற படம் தான் இந்த படம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். அப்படி படத்துக்குள்ளே போகிறது மாதிரி நான் உங்கள் ஓன் வாய்ஸ் தமிழ் சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு பழனிஞ்ச இடம் தான் காட்டுறாங்க. அங்கே சில தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. அதே டைமில் அங்கே இருக்க நம்ம ஹீரோவும் அடுத்த ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மொத்த பேர் ஆளுங்க அந்த தீவிரவாதி சுட்டு பிடிக்கலான்னு வந்திருக்காங்க. அதே டைமில் அங்கே இருக்க மொத்த பேரையும் சுட்டுறாங்க. கடைசி அந்த மெயின் தலையை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தெரியுது. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. இங்கே ஒரு 2 கணவர் மாலில் ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே கீழே இருக்க கார் பார்க்கிங் அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒய்ஃப் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் திரும்பி பார்த்தா ஆளை காணோம். எங்கடா போனார் இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி அங்கங்க சுற்றி பார்க்குறாங்க. எங்கே போனாவும் ஆளே காணோம். அவர் எடுத்துட்டு அந்த பேக்கு பை மொத்தம் இங்கே இருக்கு. எங்கடா ஆளை காணோம் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு மட்டும் தான் காட்டுறாங்க. யாரோ ஒருத்தர் அவனை தரத்தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அவங்க சரியாக கவனிக்கல. அப்படியே கட் பண்ணி ஒரு 3 நாள் கழிச்சு காட்டுறாங்க. அங்கே மரத்தில் டெட் பாடியை தொங்க விட்டுருக்காங்க. அது வேற யாரும் இல்லை. ஸ்டார்டிங் சீனில் பத்திர அந்த கணவர் அவரை தான் தொங்க விட்டுருக்காங்க. என்ன கதைன்னு ஒன்றுமே தெரியல. அட்டாப்சி ரிப்போர்ட் வாங்க அங்கே இருக்க டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த டாக்டர் சொல்றாரு அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதோட அவன் நெஞ்செல்லாம் புறாண்டி வச்சிருக்காங்க. அவன் பிளட் லாஸ் ஆகி தான் இறந்து போயிருக்கான். அந்த அளவுக்கு அவனை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. குறிப்பா 3 நாள் வச்சு டார்ச்சர் பண்ணியிருந்தாதான் இந்த நிலைமைக்கு அவன் ஆக முடியும். கண்டிப்பா இவன் ஒரு சைக்கோவா தான் இருந்திருப்பான். சைக்கோனால தான் இந்த அளவுக்கு அந்த ஆளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டாப்சி பண்ண டாக்டர் கிளம்பிட. இப்போ எஸ்பி வந்து ஸ்ட்ரைட்டா அந்த இறந்து போன அந்த கணவரோட ஒய்ஃப் சந்திக்கலாம் தான் வந்திருக்காரு. அப்படியே அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் எஸ்பி நோட் பண்றாரு அவங்க கணவர் இறந்து போனது கூட கொஞ்சம் கூட துக்கம் இல்லாம உட்காந்து நகையெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய நகை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எஸ்பி பார்த்துட்டு நாங்கள் இந்த வீட்டுக்கிட்ட கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. அடுத்து வந்து எஸ்பி கரெக்டாக வந்து டிஐஜி தான் மீட் பண்றாரு. என்ன இதே மாதிரி கவலை இல்லாம இருக்காங்க, ஒரு வேளை இவங்களே என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்கும்போது அப்பதான் இந்த டிஐஜி சொல்றாரு, இல்ல அவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஆளு தான் அவர் அப்பா. அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ரகுமான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா. வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு, அவங்க கட்டி வைக்கல. அந்த பையன் வேற ஒரு ரீஜன்னால, அதனால கூட இதே மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சரி நீ முதல்ல இந்த ரகுமான் வீட்டை போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல அந்த எஸ்பி ரகுமான் வீட்டை போய் செக் பண்ணி பார்க்கறாங்க. அந்த ஆள் அங்கே தான் இருக்கு. அப்படியே அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது காட்டு தீயா பார்க்க ஆரம்பிச்சிடுது. நியூஸ் ஆளுங்களாம் கேட்கறாங்க, எதுக்கு அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அவன் தான் கொலை பண்ணான்னு கேட்கும்போது இல்லை அதை பற்றி தான் விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கு. அதே டைம் நம்ம ஹீரோனி வந்து கீன்னு கேட்கறா, உங்கள்கிட்ட எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாமல் எப்படி நீங்கள் அவங்களை அரெஸ்ட் பண்ணலான்னு கேட்கும்போது ப்ரூஃபோட தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இடத்த விட்டு கிளம்பிடுறாரு எஸ்பி. அப்படியே நைட்டு தான் காட்டுறாங்க ஒரு 2 பேர் அந்த கணவர் மனைவி இப்போ தான் வந்திருப்பாங்க போல. அவங்க பையனை வச்சு கொஞ்சம் விளாடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக கூட்டிட்டு போவேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, என்ன பையனை காணும் ஹஸ்பண்டை காணும் சொல்லி வெளியே வந்து பார்க்குறாங்க. சுற்றி முற்றி பார்த்தா ஆளே காணும். அப்படி கீழே வந்து பார்த்தா தெரியுது அவன் பையன் மட்டும் தான் இருக்கு, ஹஸ்பண்டை காணும். இது தெரிஞ்சவங்க ஷாக் ஆகி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. அவனோ கண்ணு வச்சிட்டு இருக்கான் கையில். அங்கே பார்த்தா ஒரு அம்மாவும் பொண்ணும் நின்றுட்டு இருக்காங்க. சுடாதீங்க சுடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட்டுன்னு பார்த்தா பார்ல தெரிஞ்சுக்காரு வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோக்கு இதே மாதிரி ரெகுலராக ஒரு கனவு வந்துட்டே இருக்கு. அங்க இருந்தவங்க நம்ம ஹீரோட ஒய்ஃப் அடுத்த பொண்ணு தான். எதுக்கு வருதுன்னு தெரியல, போக போக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ கலங்கத்துல சரக்கு வாங்கிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இருக்க வீட்டாண்ட ஒரு வண்டி வருது. வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட தம்பி தான் போல. இப்போதான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன் போல. அவங்க அம்மா 10 பேருக்கு எப்படா வந்த, என்ன யாருல இந்த காருன்னு கேட்கும்போது எந்தன்றான். இது கேட்ட அவங்க அம்மா, உளுந்தா ஆல்ரெடி ஒரு லோன் வாங்கியிருந்தேப்பா வண்டிக்கு, அந்த வண்டி என்னாச்சுன்னு கேட்கும்போது வித்துட்டேன்றான். சரி இது எப்படி வாங்கன்னு கேட்கும்போது இதோ லோன் போட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா சரியான காண்டாயிடுறாங்க. என்னடா நீ இஷ்டத்துக்குன்னு செலவு பண்ணிட்டு இருக்க, மொத்த லோனும் உங்க அண்ணன் தானே கட்டிட்டு இருக்கான், உனக்கு நல்லாவே தெரியும்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பிசினஸ் பண்ண போறேன் இதை பண்ண போறேன்னு சொல்லி 10 லட்சம் உங்க அண்ணன் கிட்ட இருந்து வாங்கிட்டு போன லோனா, அது கூட தராம உட்காந்துட்டு இருக்க, இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது தம்பிக்கார டென்ஷன் ஆயிடுறான். அண்ணன் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் மட்டும் ஒழுங்காவே இருக்கான், அங்கங்க குச்சிட்டு அங்கங்க சண்டை போட்டுட்டு இருக்கான். எனக்கு முதல்ல இந்த சொத்துல பாதி தாங்க, எனக்கு சொத்து தாங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கா. அதே டைம் நம்ம ஹீரோ வந்துடுறாரு. இந்த நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, எனக்கு பிரச்சனையில எனக்கு சொத்தும் தேவையில்ல, நீ எடுத்துட்டு வா, நான் சைன் போட்டு உங்ககிட்ட மொத்த சொத்தும் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இப்போ எங்கடா நம்ம ஹீரோ கிளம்புறாரு பார்த்தா காலங்காத்துல ஒன் ஷாப்புக்கு போயிடுறாரு. கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே. அடுத்து கடை திறந்துட்டு பிறகு நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அதே டைம்ல அங்கே நியூஸ் ரிப்போர்ட் பார்த்தால ஹீரோனி அவ வந்து என்ன இதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் சுத்திட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு 4-5 போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. அப்படியே மறுநாள் தான் காட்டுறாங்க. அங்கே ஆத்துல நல்லா பசங்க ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மேலே ஒன்று பார்த்தா அங்கே ஒரு டெட் பாடி இருக்கு. என்னன்னு பார்த்தா இப்போ 2வது ஆள் யாரோ இறந்து போயிருக்காங்க போல. இதேமாரி
தூக்கில் மாட்டிருக்க மாதிரி வச்சிருக்கான் போல. என்னடா இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு மொத்த போலீஸ் ஆஃபீஸரும் வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் ரிப்போர்ட்டரும் வந்துடுறாங்க. அங்கே வந்து எஸ்பியும் பார்த்துட்டு இருக்காரு. என்னடா ஆல்ரெடி ஒரு கொலை நடந்துச்சு, அதே கண்டுபிடிக்க முடியல, என்னடா புது டென்ஷன் அப்படின்னு பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அடுத்து அட்டாப்சி ரிப்போர்ட் வாங்கலான்னு பார்க்கும்போது டாக்டர் அதே விஷயம் தான் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் எவன் கொலை பண்ணானோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கான், திருப்ப இந்த சைக்கோட வேலை தான் இருக்கு அப்படின்னு சொல்ல இப்போ டிஐஜி போய் மீட் பண்றாங்க. என்ன இந்த கேஸை பத்தி என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னை வச்சு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னும் போது இவர் கேஸை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். இல்லை இது ஒரு சைக்கோனால தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு ஒரு பக்கத்தில் இருக்க ஆஃபீஸர் இல்லை இது ஒரு தனி நபரால் கொல்லப்பட்டது, அவன் தனி நபரால் கொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்ல இது கேட்ட எஸ்பி இல்லை ஒரே பேட்டர்ல தான் கொலை நடந்திருக்கு, இவங்க 2 பேரும் கொலை பண்ணது அந்த சைக்கோ தான் சொல்லும் போது ஒரே மாதிரி கொலைப்பட்டதில் கொலை பண்ணா சைக்கோ ஆயிடுவானா, இல்லை இது வேற அது வேற, நீங்க 2 பேருக்குள்ள சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இது பார்த்தா டிஐஜி இல்லை நீங்க 2 பேரும் இந்த கேஸ் ஒழுங்கா முடிக்கிற மாதிரி தெரியல, ஆல்ரெடி நியூஸ் ஆளுங்க நம்மளை போட்டு கீன்னு கீச்சிட்டு இருக்காங்க, நீங்க 2 பேரும் பார்த்தா கேஸ் ஒழுங்கா முடிப்பீங்கன்னு பார்த்தா நீங்க 2 பேருக்குள்ள சண்டை போட்டுருக்கீங்க, எப்பறம் அந்த கேஸை முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுற அங்க இருக்க 2 பேர் கிளம்பிடுறாங்க. போன எஸ்பி என்ன பண்றான்னா போய் நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் பேச ஆரம்பிக்கிறான். இந்த கேஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கும்போது நல்லா தான் போயிட்டு இருக்கு, இந்த கேஸை முடிக்க போறோம் கொஞ்ச நாள் என்னும் போது எதுக்கு அந்த ரகுமான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன்னு கேட்கும்போது தேவையில்லாத வார்த்தைலாம் பேசி விட்டுறான். அதனால காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது இந்த எஸ்பி மேல. இதனால மேல இருக்க அதிகாரியே டென்ஷன் வரும், யார் அந்த எஸ்பியை வாய் தர சொல்லுந்து தேவையில்லாம எதுக்கு இதே மாதிரிலாம் வேலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம டிஐஜி பிடிச்சி அந்த மேல் அதிகாரி திட்டிட்டு இருக்க. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டிஐஜி போனை வச்சிடறாரு. அப்படியே பார்க்க சைடு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்க சுத்திட்டு இருக்கதை பாக்குறாரு. என்னடா இவன் இருக்கானே இவன் பேசிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி கார் நிறுத்துறாரு. திரும்ப வந்து பார்த்தா ஹீரோவை காணோம் எங்கடா போயிட்டான் அப்படின்னு பார்த்துட்டு சரி நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுறாரு. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதே மாதிரி கேஸ் நடந்துட்டு இருக்கு, இந்த கேஸ் பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்தாதான் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் முடிக்க முடியும், நீ எவ்வளவு பெரிய டேலண்டான ஒரு ஆளு, உன்னால இந்த கேஸை முடிக்க முடியும், இந்த கேஸ் முதல்ல எடு வந்து அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஒத்துக்கவே மாட்டாரு. இல்ல இந்த டிபார்ட்மெண்டால என் லைஃபை தொலைச்சிருக்கேன், என் ஒய்ஃபு என் குழந்தைங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க, திருப்ப இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக நான் சேவை செய்ய விரும்பலன்னும் போது நான் டிபார்ட்மெண்ட்டுக்காக பேசலடா, அங்கே இருக்கிற சைக்கோ ஒருத்தர் ஒரு ஹஸ்பண்டாக கொலை பண்ணிட்டு இருக்கான், இந்த கேஸ் நீ முடிச்சா கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன், அதனால தான் உன் வீட்டில் வந்து பேசினேன், நீ பார்த்தா ஒத்துக்கிற மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லி இந்த டிஐஜி இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஏஞ்சி கிளம்புறாரு. இவன் வருவான்னு பார்த்தா இவன் கொஞ்சம் கூட அசையவே மாட்டான். நம்ம ஹீரோ இல்லை நான் வரவே மாட்டேன்னு ஒத்த காலாக நிற்கிறான் நம்ம ஹீரோ. அடுத்தது வெளியே வந்தால் அவங்க அம்மா கிட்டே பேசுறாரு. இல்லைங்க மன்னிச்சிடுங்க, என் பையன் இதே மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கான்னு கேட்கும்போது உனக்கு மட்டும் பையன் இல்லை எனக்கும் ஒரு பையன் மாரி தான், ஒரு நல்ல ஆளை இதே மாதிரி வர்றதுக்கு எனக்கு சுத்தமாக முடியல, எப்படியாவது பேசி பாருங்க அப்படி சொல்லி டிஐஜி இந்த இடத்த விட்டு கிளம்பி இப்போ அம்மா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க எப்படா நம்ம பையனை இந்த இடத்த விட்டு சேர்த்து விடலான்னு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் தான் காட்டுறாங்க. அந்த தம்பிக்கார வந்து சொத்தை பற்றி பேசிட்டு போயிருந்தால அது மொத்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்கான் போல. சைன் போடும்போது நம்ம ஹீரோ பட்டின்னு சைன் போட்டுறாரு. அவங்க அம்மா சைன் போடும்போது நான் படிச்சு பார்த்தா சைன் போடுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதே டைம்ல ஒரு ட்விஸ்ட் எடுத்து கொடுக்குறான், நான் கல்யாணம் பண்ண போறேன் மறுநாள் வந்துருங்கன்னும் போது கல்யாணமா என்னடா எதுவுமே சொல்லு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னும் போது ஆமா கல்யாணம் நடக்க போது சர்ச்சில், நீ மட்டும் தான் வரணும், அண்ணக்கார வரக்கூடாதுன்னும் போது டென்ஷன் ஆயிடுறாங்க. எதுக்கு அண்ணக்கார வரக்கூடாது, எதுக்கு நீ இதே மாதிரி பேசிட்டுன்னு கேட்கும்போது அங்கேயே வந்து அண்ணன் குச்சிட்டு கலாட்டா பண்ணுவான், என்னெல்லாம் முடியாது அண்ணன் இல்லாம நீ மட்டும் வா அப்படின்னும் போது அம்மா ஒத்துக்க மாட்டாரு. அம்மா பிடிச்சி செம்ம திட்டுறாங்க, அண்ணனால் தானே நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்க, அண்ணனே வரக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அண்ணன்காரன் டென்ஷன் ஆயிடுறான். நம்ம ஹீரோ அவன் சொல்றானா கேட்குதுல, முதல்ல நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டென்ஷன் அந்த இடத்த விட்டு கிளம்ப மேலே போய் திருப்ப நம்ம ஹீரோ சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்து நைட் 8 பேருக்கு அவங்க அம்மா கிட்ட போய் சாரி கேட்குறாரு. சாரிம்மா தெரியாம இப்படி பேசிட்டேன்னும் போது உன்னை பத்தி நல்லாவே எனக்கு தெரியும்டா, நீ டென்ஷன்ல தான் பேசிருப்ப எனக்கு தெரியும், என்னையும் நீ மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மன்னிப்பு கேட்கறாங்க. நம்ம ஹீரோவும் மன்னிப்பு கேட்கறாரு. அப்படியே மறுநாள் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அடுத்து நம்ம ஹீரோவோட அம்மாவும் கல்லறைக்கு வந்திருக்காங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் அடுத்து அந்த குழந்தை கல்லறைக்கு தான். இப்போ தான் தெரியுது நம்ம ஹீரோட ஒய்ஃபும் அவங்க குழந்தை இறந்து போயிட்டாங்க. என்ன சம்பவம் ஒன்றும் தெரியல, போக சொல்லுவாங்க போல. அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. இதே நினச்சி எவ்வளோ நாள் தான் உட்காந்துட்டு இருப்பேன், போய் டிபார்ட்மெண்ட் சார் அண்ணும் போது இல்லைம்மா என்னால் முடியாதுன்னும் போது அம்மா நான் உங்ககிட்ட அதிகமாக எதுவுமே கேட்டதில்லை, அம்மாக்காவது இது பண்ணுறான்னும் போது நம்ம ஹீரோ இதை ஒத்துக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே அங்கே பார்த்தா டிஐஜி நின்று வராரு. அதே டைமில் பார்த்தா நம்ம ஹீரோ உள்ள உட்காந்துட்டு இருக்கேன். இதை பார்த்து நம்ம டிஐஜிக்கு சந்தோஷமா இருந்தாவும் அந்த எஸ்பிக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னடா அவன் திருப்பம் வந்துட்டான மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. வந்த டிஐஜி அவங்ககிட்ட மொத்த ரிப்போர்ட்டும் கொடுக்க இந்த கேஸ் நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே டைம் அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு என்ன பண்ணிடுறேன்னா நம்ம ஹீரோ குடிச்சிட்டு வெளியே வந்திருப்பார்ல ஒரு டைம், அப்போ ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாங்களே அந்த ஃபோட்டோலாம் போட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குடிகாரனால இந்த கேஸ்ல எப்படி விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர் வெளியிட அதில் நம்ம ஹீரோ குடிச்சிட்டு வந்த ஃபோட்டோ வந்தது. இதனால காட்டி தீயா பார்க்க ஆரம்பிக்குது நம்ம ஹீரோவை பற்றி. ஒரு குடிகாரனால எப்படி விசாரிக்க முடியும், முதல்ல வேற ஆளுங்க மாத்துங்க அப்படின்னு சொல்லி பீப்புள்லாம் சொல்ல ஆரம்பிக்க சிஎம்க்கு ப்ரெஷர் ஆயிடுது. சிஎம் டிஐஜி கூப்பிடுறாரு. அடுத்து மேலதிகாரம் கூப்பிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு எப்படி அவனை போட்டிருக்கேன்னு கேட்கும் போது இல்லை அவன் நிறைய கேஸ் முடிச்சிருக்கான் சார், அவனால தான் இந்த கேஸ் முடிக்க முடியும் எனக்கு தெரியும், அதனால தான் அவனை போட்டிருக்கேன்னு கேட்கும் போது அவனெல்லாம் தேவையில்ல முதல்ல தூக்கிடுங்க, வேற ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணும் போது இல்லை சார் நம்ம வந்து அவன் டிபார்ட்மெண்ட்ல சேர்க்கல, அவன் தனியாக விசாரிக்கிறான், நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளு தனியாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவன் விசாரிச்சா நம்மளுக்கு தான் நல்லது, இப்போ டிபார்ட்மெண்ட் மூலம் கண்டுபிடிச்சா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, இப்போ அவன் விசாரிச்சா நம்மளுக்கு ஒரு நல்லது தானே சரி இருக்கு, அதனால அவனை விசாரிக்கணும் போது சரி எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோ, பிரச்சனை எதனா வந்தால் ஊசிட்டு தான் கீயும் அப்படி சிஎம் சொல்லி அனுப்ப
ஸ்ட்ரைட்டாக டிஜி போய் அந்த ரிப்போர்ட்டர் தான் மீட் பண்ணுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி நியூஸ்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, அவரை பற்றி முதல்ல உங்களுக்கு முழுசாக தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ஸில் நம்ம பார்த்தாலும் அது நம்ம ஹீரோ தான் பண்ணியிருப்பார் இந்த ஆப்ரேஷன். அதில் அந்த எட்டு பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அடுத்தது நம்ம ஹீரோடைய ஃபேமிலிக்கு செக்யூரிட்டி பண்ணி வச்சிருப்பாங்க. தீவிரவாதியால் நம்ம ஹீரோடைய குடும்பத்துக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு 1 வருஷம் பண்ணியிருப்பாங்க. அடுத்து எந்த ஒரு விபத்தும் நடக்காத மாதிரி தெரியுது, எந்த ஒரு அபாயம் இல்லாத மாதிரி. அதனால செக்யூரிட்டி எடுத்துட்டு போயிருக்கு. அந்த தீவிரவாதி ஜெயில இருந்து தப்பிச்சு ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம ஹீரோட ஃபேமிலி கொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம ஹீரோடைய ஒய்ஃபு புள்ளிய நிக்க வச்சு கொண்டுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ அவனை கொண்டுறான். அதனால தான் நம்ம ஹீரோ இந்த நிலைமைக்கு மாறி இருப்பான். மொத்த விஷயத்தை டிஐஜி சொல்ல இதை பார்த்து நம்ம ஹீரோனி வந்து நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்கறா. அப்படியே கட் பண்ணி நெட்டு தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த கேஸை பத்தி விசாரிக்கலாம்னு நினைக்கிறாரு. அவரால் சுத்தமா எதுவுமே முடியல, அவரால் குடிக்காம இருக்க முடியல, ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காட்டுறாங்க. ஏதோ ஒரு ரெட் கலர் ஜீப் வந்து ஏதோ ஒரு வண்டியை முட்டி தள்ளுற மாதிரி தெரியுது. என்ன கதைன்னு ஒண்ணுமே தெரியல. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் கொலை நடந்த அந்த ஒய்ஃபு கிட்ட விசாரிக்கலான்னு போறாரு. அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க இதே மாதிரி நடந்துச்சுன்னா. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, திரும்ப சரக்கு பாட்டில் வச்சு குடிக்க ஆரம்பிக்க. இதை பார்த்தா அந்த பெரியவர் முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புடா குடிக்கார கம்னாட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை தொத்தி விட்டுறா. நம்ம ஹீரோனால குடிக்காம இருக்க முடியல, ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோட தம்பிக்கு கல்யாணம் இல்லை, அந்த விஷயத்தை வெளியிருந்து தான் பார்த்துட்டு இருக்காரு ஒரு மாதிரி சோகமா. அப்படி நைட்டு தான் காட்டுறாங்க. அங்க இருக்க டாக்டர் அட்டாப்சி ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு அந்த 2 பேரும் கொலை. அப்படியே மறுநாள் காட்டினா உணவு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்க போல, ஆள் மட்டும் மிஸ்ஸிங், எங்கன்னு தெரியல, வண்டி மட்டும் தான் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன். அந்த வண்டியில மட்டும் ரெட் கலர் ஏதோ சாயம் இருக்கு, ஏதோ கார்ல ஒரு ஆசனம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒன்று இருக்கு. அது நம்ம ஹீரோ நல்லாவே நோட் பண்றாரு. அப்படியே திரும்பி பார்த்தா அங்க பார்த்தா யாரோ ஒருத்தர் பூட்டு வச்சு நடந்து போன மாதிரி இருக்கு. அதுவும் நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. இந்த சைடு திரும்பி பார்த்தா டயர் மார்க்லாம் இருக்கு. கண்டிப்பா எவனோ ஒருத்தன் எடுத்துட்டு போயிருக்கான். அந்த ஆளு தள்ளி விட்டு ஒரு கில்லரா தான் இருப்பான், கண்டிப்பா ஒரு சைக்கோ இருப்பான், அந்த சைக்கோ தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு பூட் மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து அடிச்சு தூக்கிருப்பான்ல, அந்த டைம்ல மட்டும் நார்மலா நடந்து வந்திருக்கான். அடுத்து வெயிட் தூக்கின்னு இருக்கும்போது ஆழமா பதியும்ல, அது மொத்த விஷயத்தையும் நம்ம ஹீரோ நோட் பண்ணியிருக்காரு. அந்த மொத்த விஷயத்த இந்த எஸ்பிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீ எப்படிப்பா மொத்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், அங்க நார்மலா ஆள் கூட பூட் போட்டு நடந்திருக்கலாமேன்னு கேட்கும்போது இல்ல, இது இருக்கிறது ஒரு கிராமம், இந்த சைடு யாருமே பூட் போட்டுலாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, கண்டிப்பா இது ஒரு கில்லரோட வேலைதான் இருக்கும், அந்த சைக்கோ தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க எஸ்பி கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். கூட ஒன்னொரு விஷயமா நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த கில்லர் வந்து ஒரு ஹேண்டிகேப்பா தான் இருப்பான் போது எஸ்பி எப்படா நீ சொல்றான்னு கேட்கும்போது அங்க பாருங்க அங்க ஒரு மார்க் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு வித்தியாசமான பூட், அது ஹேண்டிகேப் இருக்கவங்க மட்டும் தான் அந்த மாதிரி ஒரு ஷூ இருக்கும், அது கண்டிப்பா ஒரு ஹேண்டிகேப் கில்லரா தான் இருப்பான், அந்த சைக்கோ கூடிய சீக்கிரம் நம்ம கண்டுபிடிச்சாலும் இல்ல ஒண்ணுமோ கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இந்த இடத்த விட்டு அப்படியே மாசா கிளம்புறாரு. அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ திரும்ப சரக்கு அடிக்கலாம்னு அடிக்க பாக்குறாரு. பார்த்தா சுத்தமா இல்ல, அப்படியே தூக்கி போறாரு வெளியில. என்னென்ன அந்த பாட்டில் வேஸ்டா இருக்கே அப்படின்னு. அங்க பார்த்தா ஒரு மாதிரி இயேசு சிலுவையில் அணிஞ்ச மாதிரி ஒரு போட்டோ மாதிரி ஒன்று இருக்கு போல, போட்டோ இல்லை அப்படியே செதுக்குன மாதிரி. அது கீழே வந்தோன்னா நம்ம ஹீரோ அப்படியே சேர் இப்படி திருப்பி இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ ஒன்று நோட் பண்றாரு, இப்போ எல்லா கில்லரும் நடந்திருக்கலாம், அந்த இறந்து போயிருக்காங்களா, அவங்கள மொத்தம் அப்படியே இயேசு எப்படி சிலுவையில் அடைஞ்சிருக்காங்களோ அந்த மாதிரி சிலுவையில் அடைஞ்ச மாதிரி மரத்துல மாட்டியிருக்கான். அடுத்து இந்த பிரிட்ஜில் மாட்டியிருப்பான். கூடவே அந்த இயேசு மேல ஒரு லெட்டர் மாதிரி எழுதி இருக்கு. அந்த லெட்டர் என்ன நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிக்காரு. ஸ்ட்ரெயிட்டா போய் ஃபாதரை போய் மீட் பண்ணலாம், சர்ச்சில் இருக்க ஃபாதர் மீட் பண்ணா நம்மளுக்கு நிறைய விட கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அது நோட்ல எழுதிட்டு நம்ம ஹீரோ சர்ச் ஃபாதரை பார்க்கலான்னு மீட் பண்ண போறாரு. இப்போ போன நம்ம ஹீரோ அவர் வச்சிருக்க அந்த லெட்டர் எடுத்து காட்டுறாரு. இந்த லெட்டர் என்ன உங்களுக்கு புரியுதான்னு கேட்கும்போது அந்த ஃபாதருக்கு சுத்தமா புரியல, என்ன லெட்டரே ஒண்ணுமே தெரியல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ ஒன்று கேட்கிறாரு, ஜீசஸ் என்ன லாங்குவேஜ் பேசுவோன்னு சொல்லும் போது அப்பதான் அந்த ஃபாதர் சொல்றாரு அராமிக்குன்னு. இது கேட்ட நம்ம ஹீரோ அராமிக் லாங்குவேஜை போய் அப்படியே தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு ஒவ்வொன்றா. அடுத்து இந்த டிஐஜி, அடுத்த எஸ்பி, அடுத்து மேலதிகாரிகள் மொத்த பேரையும் கூப்பிட்டு நம்ம ஹீரோ ஒவ்வொரு விஷயமா இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதில் ஃபர்ஸ்ட் அந்த 2 கொலை நடந்துச்சு, அந்த ஃபோட்டோ காமிச்சு உங்களுக்கு என்ன தெரியுதான்னு கேட்கும்போது அங்கே இருக்க 2 பேருக்கும் இல்லை எங்களுக்கு எதுவுமே சுத்தமாக தெரியலன்னும் போது இப்போ இன்னொரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க ஜீசஸ். இது இப்போ என்ன உங்களுக்கு புரியுதான்னு கேட்கும்போது ஆமாம் அது சிலுவையில் அடைஞ்ச மாதிரி தெரியுதுன்னு கேட்கும்போது ஆமாம் கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறீங்க, இது இந்த சைக்கோவோட ஒரு பேட்டர்னாக தான் இருக்குது, எல்லாரையும் இதே மாதிரி தான் அவன் கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு மொத்த விஷயத்தையும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. கூட இன்னொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அந்த இறந்து போனவங்க எல்லாரும் நெஞ்சில கிறுக்கி வச்சிருக்காருல, அது கிறுக்கி வச்சிருக்கிறது இல்லை, அது ஜீசஸோட லாங்குவேஜ், அவன் அராமிக் லாங்குவேஜ்ல ஏதி வச்சிருக்கான், அதோட ஒவ்வொரு பாடியிலும் நெஞ்சில கிறுக்கி வச்சிருக்கால, அது கிறுக்கி வைக்கல, அதுவும் ஒரு அராமிக் லாங்குவேஜ்ல தான் ஏதி வச்சிருக்குது, அதை நான் டீகோட் பண்ணும்போது தான் தெரியுது அது ஒரு பைபிளை குறிச்சிச்சு, அந்த பைபிள் இருக்க வாசகத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. அந்த வாசகம் பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு பெண்ணை திட்டுற மாதிரியும் துரோகத்தை பண்ண மாதிரியும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, மொத்த விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அடுத்து 2வது பாடி இருக்கிறதும் நோட் பண்ணி பார்த்தா அதுவும் பெண்ணை குறிக்கிறது, அதுவும் அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அந்த சைக்கோ வந்து ஒய்ஃபை பழி வாங்கினதுக்காக இதே மாதிரி கணவரை கொண்டுட்டு இருக்கான்னு கேட்கும்போது ஒய்ஃபை பழி வாங்கறதுக்காண்டா கணவனை கொண்டுன்னு கேட்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, இல்ல ஒய்ஃபை கொலை பண்ண முடியாது, அவங்க கொலை பண்ணா அவங்களுடைய வழி என்னன்னு உங்களுக்கு புரியாது, அதே அவங்களுக்கு பிடிச்சவங்களை கொலை பண்ணா அவங்களுக்கு வழினா என்னன்னு காட்டணும், அதுக்காக தான் இதே மாதிரி கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நைட்டு காட்டுறாங்க, ஏதோ ஒரு பஸ்ல இருந்து ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கா, பின்னாடி ஒன்னு நாளும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அந்த பொண்ணு போட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த பின்னாடி ஃபாலோ பண்ற ஆளு தெரியல, பார்த்தா கார் பின்னாடி இருக்காரு போல. திருப்பி வெளியே வந்து பார்த்தா அந்த பொண்ணை காணவே காணும், எங்கடா காலை காணும் அப்படின்னு பார்த்து சுத்தி முத்தி அந்த பொண்ணை தான் தேடிட்டு இருக்கான். அதே டைம்ல ஒருத்தன் கோட்லாம் போட்டுட்டு இந்த சைடு நடந்து போறான். இதை பார்த்து அந்த ஆளு
அந்த பொண்ணு எங்கன்னா பார்த்தீங்களான்னு கேட்கும்போது அந்த ஆள் வாய் திறக்கிற மாதிரி தெரியல. என்னடா இவன் வாய் திறக்க மாட்டான்னு சொல்லி இந்த சைடு திரும்பி பார்த்தா அவன் போயிடுறான். சரியா போயிட்டானே. சரி அந்த பொண்ணு எங்கன்னு இந்த சைடு திரும்பி பார்க்கும்போது பட்டுன்னு ஒரு ஃபிளாஷ் வருது. அதை பார்த்து மிரண்டு போயிடுறான். என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு டெட் பாடி இருக்கு. இதை பார்த்து பட்டுன்னு பயந்தவன் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். அப்படியே மறுநாள் மொத்த போலீஸும் வந்துடுறாங்க. இப்போதான் அந்த ஆள் யாருன்னு காட்டுறாங்க. இவனும் ஒரு போலீஸ் தான். நேற்று நைட்டு வந்து அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணல. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு கொலகாரம் போல. அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு பின்னாடி அவன் ஃபாலோ பண்ணியிருக்கான். அதான் மிஸ் பண்ணியிருக்கான். அந்த மொத்த கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து அந்த டெட் பாடி பார்க்க எஸ்பி போவோ கூட நம்ம ஹீரோ வந்து இருக்காரு போல. அங்கே இருக்க பூட் பிரிண்ட்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஆல்ரெடி கொலை பண்ண ஆளு தான், அந்த சைக்கோ தான் இவன் இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு தேடி போட ஆரம்பிக்கிறாரு. அதே டைம்ல அங்க இருக்க ஆஃபீஸர் விசாரிக்க ஆரம்பிக்கிறார். நம்ம ஹீரோ நேற்று என்ன பார்த்தா அந்த மொத்த விஷயத்தையும் சொல்ல அவனும் சொல்லிட்டு இருக்கா. அடுத்து நம்ம ஹீரோ ஒவ்வொரு விஷயமா வந்து இது சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆல்ரெடி நடந்த 2 கிரைம் ஸ்பாட்ல இருந்ததா 3வது கிரைம் ஸ்பாட்லாம் இருக்கு. அதே மாதிரி ஒரு வசனத்தையும் குறிச்சிருக்கு. அதுவும் அந்த பொண்ணு மேலே இருக்க விருப்பத்தை தான் அந்த வசனமாகவும் இருக்கு. நான் சொல்லபடி தான் மொத்த விஷயமா. இன்னொரு விஷயம் என்னன்னா அவன் ஒரு ஹேண்டிகேப்பு. முதல்ல நான் சொல்றபடி கேட்டால் இந்த கேஸ் சீக்கிரமா முடிக்கலாம். அந்த 3 மனைவிமார்களை கூப்பிட்டாங்க, அதை விசாரிச்சான்னு சொல்லும்போது அந்த டிஐஜியும் ஃபோன் பண்ணி சொல்றாரு. அடுத்து கூட ஒரு இன்ஃபர்மேஷன் டிஐஜி கிடைக்க கால் கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லணும் வரும்போது நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிற என்ன அந்த 2 மனைவிகளுக்கும் ஆல்ரெடி ஒருத்தர் நல்லாவே தெரியும் அதானு கேட்கும்போது நம்ம டிஐஜி ஷாக்கா பார்க்கறாரு. உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது ஜஸ்ட் ஒரு கெஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்படியே 3 பேர் வந்திருப்பாங்க பார்த்தா 2 பேர் தான் வந்திருக்காங்க. இதை பார்த்து நம்ம பேரும் என்ன 2 பேர் தான் இருக்காங்க, இன்னொரு ஆள் எங்கன்னு கேட்கும்போது இல்லை எங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல அடுத்து அந்த இன்னொரு ஆள் ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. யார் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது எங்களுக்கு தெரியும் விமலா நாயர்னும் போது இல்லை விமலா நாயர் இல்லை விமலா ராஜேஷ், ஆல்ரெடி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேட்கும்போது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்க 2 பேர் ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாங்க இப்போதைக்குன்னு ஒரு மர்ம நபரால அப்படின்னும் போது ஆமான்றாங்க. இது வந்து ஒரு சாதாரண கொலையில இது ஒரு சைக்கோ சம்மந்தப்பட்டிருக்கான். உங்களுக்கான ஒரு எதிரி யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அதே மாதிரி இந்த விமலாவோட ஹஸ்பண்டும் இறந்து போயிருக்காரு. உங்க 3 பேருக்கு தெரிஞ்ச ஒரு எதிரி மாதிரி இருக்கான். அவன் எவனை வேணா இருக்கலாம், போலீஸா இருக்கலாம், கிரிமினலா இருக்கலாம், லாயரா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஏன் ஒரு ஹேண்டிகேப்பா கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னும் போது ஹேண்டிகேப்னு சொன்னோன்னே இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ஷாக்கா பாக்குறாங்க. இதை பார்த்து நம்ம எதுக்கு இப்படி பாக்கணும்னு கேட்கும் போது எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஹேண்டிகேப் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஒரு கோச்சிங் சென்டர்ல தான் இவங்க எல்லாரும் ஒரு ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. தங்கி படிக்கிற மாதிரி. அங்க பார்வதினு அடுத்த பார்வதி ஹஸ்பண்ட் இவங்க 2 பேரும் தான் இந்த கோச்சிங் சென்டரை நடத்தி இருக்காங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கோச்சிங் ஆளுங்க வந்திருந்தாவும் போக நல்லாவே கோச்சிங் சென்டர் வளர ஆரம்பிக்குது. இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆர்பனேஜ்ல இருந்து ஒரு குழந்தைய வாங்கியிருக்காங்க. அவன் தான் ஆனந்த். இவன் ஒரு மாதிரி ஹேண்டிகேப் தான். இவன் எப்பவுமே இந்த பைபிள் புக்கை வச்சு படிச்சுட்டே இருப்பான். இவனுக்கு பைபிள்னாவே ரொம்ப பிடிக்கும். அந்த மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரூம்ல உட்காந்து ஒரு மாதிரி இருக்கிற அந்த புக்கெல்லாம் வாங்கி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து அந்த பார்வதி மேம் அந்த புக்கை வாங்கிட்டு போறாங்க. மேம் சாரி மேம் இதை பண்ண மாட்டேன்னும் போது உங்க எல்லார் பேரண்ட்ஸும் வர வச்சு நான் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தா மொத்த பேரண்ட்ஸும் வர வச்சு இந்த புக்கை காமிக்கிறாங்க. உங்க பசங்க படிக்க வரல, இதே மாதிரி பார்க்க தான் வந்திருக்காங்க சொல்லி பசங்களை அசிங்கப்படுத்தி விட அந்த பசங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வர ஆரம்பிக்குது. அடுத்து அவங்க பேரண்ட்ஸ் இல்லை மேம் இதான் எங்களுக்கு வாழ்க்கை, நாங்களே கஷ்டப்பட்டு வளர்க்குற பசங்க, ப்ளீஸ் இதேமாரி பண்ணி விட்டுறாதீங்க, அவங்க படிப்பை பாதியில் நிறுத்துறாதீங்க அப்படி இப்படின்னு கெஞ்சி கேட்க லாஸ்ட் வார்னிங் சொல்லி பார்வதி மேம் விட்டுற. ஆனால் பசங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு, இந்த மேம் எப்படியாவது நம்ம படி வாங்கணும்னு. அப்போதான் இந்த ஆனந்த் பையன் வந்து ஒரு பொண்ணு மேலே லவ் பண்ணுறது வேற யாரும் இல்லை. இப்போ நம்ம ஹீரோத்தோட ஃபோட்டோ காமிச்சால அந்த பொண்ணு பேர் பிரியா போல. அந்த பிரியா மலை லவ் வந்திருக்கு போல. இதை வச்சு தான் உங்க குடும்பத்தை எப்படியாவது அழிச்சோன்னு இவங்க 4 பேரும் பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பிரியா லவ்ல இருக்கிற மாதிரி அந்த ஆனந்த் பையன் நடிக்க அந்த பையனும் நம்ம பிரியாவை லவ் பண்றோம், அந்த பிரியா நம்மளே லவ் பண்றான்னு சொல்லி ரொம்ப நெருக்கமாக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பிரியா பொண்ணு என்ன பண்றான்னா அந்த பார்வதியோட ஹஸ்பண்ட் கிட்ட இதே மாதிரி ஆனந்த் பண்றான், என்கிட்ட தப்பானதுக்கு ட்ரை பண்றான் அப்படி இப்படின்னு பேசிடுறான். அதே இந்த சைடு வந்து ஆனந்த் கிட்ட வந்து அந்த பார்வதியோட ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட தப்பா நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மாதிரி மூட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கா. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுறாருன்னா ட்ரெஸ் எல்லாம் கீச்சிட்டு போய் அந்த ஹஸ்பண்ட் இருக்கால பார்வதியோட ஹஸ்பண்ட் அவங்க கிட்ட போய் இங்க பாருங்க ஆனந்த் என்கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டா, என்ன இதே மாதிரி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி ரொம்ப கோவமா வரான். அப்படியே பேசிட்டு வெளியே வந்து நின்று பார்த்தா இந்த ஆனந்த் பையன் நிற்கிறான். அந்த ஆனந்த் பையன் பார்த்துட்டு பட்டுன்னு ஒரு நடிப்பு போட ஆரம்பிக்கிறான். நாங்க இவங்க மற்ற பேரும் அந்த 2 பொண்ணு என்ன சொல்றேன்னா இங்க பாருங்க பார்வதியோட ஹஸ்பண்ட் இதே மாதிரி பண்ணா, இதே மாதிரி வெளுக்க டைம் ரூமுக்கு கூட்டிட்டு போய் இதே மாதிரி பண்ணிட்டா அப்படி இப்படின்னு சொல்ல இது கேட்ட அந்த ஆனந்துக்கு செம டென்ஷன் ஆகி இந்த பார்வதியோட ஹஸ்பண்டை தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அங்க இருக்க மொத்த பேரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணுங்க ஒரு மாதிரி அசிங்கமாயிடுது. இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்களே, நம்மளோட ரிவெஞ்ச் சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டோன்னு. ஆனா அங்கேயே லட்சுமின்னு ஒரு வேலை செய்கிற ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணுக்கு மொத்த விஷயமும் தெரியும். வேணும் தான் இதே மாதிரி அந்த பொண்ணுங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆனால் எந்த விஷயத்தையும் அவங்க வெளியே சொல்ல ஆரம்பிக்கல. அடுத்து நம்ம ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறாரு. திருப்பி எனக்கு அந்த ஆனந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்கும்போது ஒரே ஒரு வாட்டி மட்டும் நாங்கள் பார்த்தோம், வேற ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருந்தால் உனக்கு எப்படி இந்த அட்ரஸ் தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு சுத்தமாக தெரியல, வந்து பிரியா எங்கன்னு எங்கள்கிட்ட ரொம்ப தொலை பண்ணிட்டு இருந்தான், எங்களுக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியல, இவன் இதே மாதிரி ஒரு நாங்கள் எதிர்கூட பார்க்கல ஆனந்த், அதனால என்ன பண்ணிட்டோன்னா கெடுக்கலான்னு பார்க்குறீங்களா, அவன் எங்கே இருக்கான்னு எங்களுக்கு சுத்தமாக தெரியாது, கத்தி விட்டுரும் அப்படின்னு மொத்த விஷயத்தையும் சொல்ல. இதுக்கிட்ட நம்ம ஹீரோ அந்த கோச்சிங் சென்டர் போனதான் நம்ம தெரியும். நம்ம ஹீரோ அந்த கோச்சிங் சென்டர் போய் பார்த்தா அதை மூடிட்டு இருக்கு. பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது. அங்கே போய் கேட்கும்போது தான் தெரியுது
இல்ல அந்த பார்வதியோட ஹஸ்பண்ட் வந்து தவறி கீழே வந்துட்டாங்க மாடியில இருந்து. அடுத்து அந்த கோச்சிங் சென்டர் மூடிட்டாங்க. அடுத்தது பார்வதி அந்த ஆனந்த் இந்த ஊரை விட்டே கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வேற என்ன உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஆமா திரும்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தாரு அந்த ஆனந்த் மட்டும். அங்க இருக்க மொத்த ப்ராப்பர்ட்டியும் வித்துட்டு மொத்த காசையும் எடுத்துட்டு போய் அங்க இருக்க லட்சுமி கிட்ட ஒரு 3 லட்சம் குடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பினாருன்னு கேட்கும்போது, யார் அந்த லட்சுமின்னு கேட்கும்போது, அதே மாதிரி அங்க ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்தா வேலைக்காரி, அவதான் லட்சுமி அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸும் வாங்கிட்டு நம்ம ஹீரோ அந்த லட்சுமியை பார்க்கலான்னு போறாரு. அங்க பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க. அந்த லட்சுமி எங்கன்னு கேட்கும்போது அந்த வேலைக்காரியும் வெளியே வரா. உனக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை சொல்லணும் போது, என்ன விஷயம் நீங்க முதல்ல யாருன்னு கேட்கும்போது, இது மாதிரி நான் போலீஸு, அந்த பார்வதியோட ஹஸ்பண்ட் இறந்து போனது உங்களுக்கு எதுவும் ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். எதுக்கு உங்களுக்கு ஆனந்த் 3 லட்சம் கொடுத்தான் உண்மையை சொல்லும் போது, இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது, செஞ்சுட்டு இருந்தேன், கஷ்டத்தில் இருந்தால் எனக்கு 3 லட்சம் கொடுத்துட்டு போனார், அது தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்னும் போது, இல்லை உனக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு, அதை மறைக்கிறதுக்காக தான் உனக்கு 3 லட்சத்தை கொடுத்துருக்கான், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, இப்போ ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிற மாதிரி தெரியுது. இந்த பார்வதியோட ஹஸ்பண்டும் ஆனந்தும் 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கானா, இந்த ஆனந்த பையன் வந்து இந்த பார்வதியோட ஹஸ்பண்டை எட்டி வச்சுட்டு அப்படியே மாடியிலிருந்து கீழே விந்து அங்கேயே இறந்து போகிறான். இது பார்வதியும் பார்த்து தான் இருந்திருக்காங்க. பையன் மேலே எப்படி கேஸ் கொடுக்கறதுக்காக தான் கம்மனு விட்டுருப்பாள். அதே டைம் அங்கே வேலைக்காரி அங்கே தான் இருந்திருப்பா போல. ரொம்ப கத்திட இதை பார்த்து அந்த ஆனந்த் வந்து இல்லை தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, இவன் தெரியாம தான் தள்ளி விட்டுருப்பாள். அதனால இந்த லட்சுமியும் எதுவுமே சொல்லாமல் இருந்திருப்பா. இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தனால தான் இந்த 3 லட்சத்தையும் கொடுத்துருப்பான் போல. அடுத்து இந்த லட்சுமி இன்னொரு விஷயமும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பார்வதி மேம் 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அந்த ஹஸ்பண்ட் சாவறதுக்கு முன்னாடி. இப்போ எப்படி தான் ஒரு குழந்தை இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம இந்த மொத்த விஷயம் அப்சர்வ் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த டிஐஜிக்கு ஃபோன் பண்ணி மொத்த விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோனி கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறார். அவங்க வந்து ரிப்போர்ட்டாக இருக்காங்களே, நான் சொல்கிற மாதிரி ஒரு நியூஸ் மட்டும் எழுது அப்படின்னு சொல்ல. இப்போ என்ன நியூஸ் எழுதுறாங்கன்னா, அன்றைக்கி அந்த ஆஃபீஸர் பார்த்துருப்பார்ல அந்த சைக்கோவை, அவர் பார்த்துருக்க மாட்டாரு, அதேமாதிரி பார்த்துட்டாரு அவர் ஃபேஸை, இன்னும் கொஞ்ச நாள் அவர் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அந்த சைக்கோவா அப்படின்னு நியூஸாக ஏது அப்படின்னு நம்ம ஹீரோனி கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோனி அதேமாதிரி ஒரு நியூஸாக ஏதி ஓட்டுற. அவளை தான் அந்த நியூஸ் வந்து அந்த சைக்கோக்கும் தெரிய ஆரம்பிக்குது. இப்போ அந்த சைக்கோ என்ன பண்ணுவான்னா, கண்டிப்பாக அந்த போலீஸ் ஆஃபீஸரை கொலை பண்ணலாம் ட்ரை பண்ணுவான், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பிளான் போட்டுருப்பாரு. அடுத்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் பின்னாடி நம்ம ஹீரோ சுத்திட்டு இருக்காரு. அந்த சைக்கோ எப்போ வருவான் அப்படியே நைட் ஆகுது. அப்படியே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ குடிச்சிட்டு பத்துட்டு இருக்கும்போது ஏதோ வெள்ளை கலர்ல ஏதோ முன்னாடி கிராஸ் ஆன மாதிரி தெரியுது. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா கருப்பு கலர் யாரோ நடந்து போற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டவன் கரெக்டா அந்த போலீஸ் ஆஃபீஸர் காலிங் பெல் இருக்க அவனை கதவு திறக்க ஒரே அடியா கழுத்துல போட்டுறான். அதே டைம் நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி நம்ம ஹீரோ நல்லா சுடவே முடியல, ஏன்னா நம்ம ஹீரோ நல்லா குடிச்சிட்டு இருக்காரு, கையில நடுங்க ஆரம்பிக்குது. அப்படி இந்த சைடு எகிரலாம்னு நினைக்கும் போது கண்ணு கீழே வந்தது. சரி அவனை எப்படியாவது பிடிக்கலாம், ஓடி போயாவது பிடிக்கலாம். நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு ஓடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ நல்லா சுத்தவும் முடியல. அப்படியே மூச்சு வாங்கி உக்கார அப்படியே இந்த சைக்கோ அப்படியே வில்லத்தனமா சிரிச்சு அப்படியே பொறுமையா நடந்து போறான். அப்படியே மறுநாள் தான் காட்டுறாங்க. பசங்க ஃபுட்பால் விளையாடலான்னு வரும்போது பார்த்தா அங்கே ஒரு டெட் பாடி இருக்குது. அது வேற யாரும் இல்லை, 4வது ஆள் தான் டெட் பாடி தான் இருக்குது. என்னடா 4 கொலை பண்ணிட்டான், ஒன்றும் ஒரு பொண்ணு தான் இருக்கான், அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கொலை பண்ணுறதுக்குள்ள எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோக்கு ஒரே ஒரு க்ளூ தான் கிடைச்சிருக்கு. அந்த சைக்கோ வந்து ஒரு ஜிபே யூஸ் பண்ணுற ஒரு ஆளை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாருன்னா, நம்ம ஹீரோ அந்த 3வது கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிருப்பார்ல, அந்த வண்டியில இருந்திருக்கோல அந்த கீரல் மாதிரி ரெட் கலரு அந்த சாயத்தை நம்ம ஹீரோ லேபுக்கு அமைச்சிருப்பாரு. அது எந்த வண்டினும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த வண்டி பேர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த வண்டியை நம்ம கண்டுபிடிச்சா அந்த கில்லரை கண்டுபிடிச்சலாம். முதல்ல அங்கே இருக்க மொத்த சர்வீஸ் சென்டரும் பார்க்கணும், அடுத்து பெட்ரோல் பங்க்கும் பார்க்கணும். அங்கே இருக்க ஆளுங்கிட்ட விசாரிச்சு அந்த சைக்கோ பற்றி தெரியும்னும் போது அங்கே ஒரு ஆள் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், நீங்க சொன்னீங்களா அதே மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பெட்ரோல் போட்டிருக்காரு, அவர் நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி பார்த்துருக்கேன் அப்படின்னும் போது, எங்க பார்த்துருக்க, எப்படி உனக்கு ஞாபகம் இருக்குன்னு கேட்கும்போது, நான் ஆல்ரெடி அவர் ஒருத்தரை பார்த்துருக்கேன், 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு பெட்ரோல் பங்க்ல, அப்போ வண்டியில் அவர் பெட்ரோல் பிடிச்சிட்டு போவாரு, அதோட அவருக்கு வண்டி பின்னாடி வந்து கேரளா ஃபைலுன்னு போட்டு இருந்துச்சு, அவர்கிட்ட நிறைய ஃபைல்ல இருந்துச்சு கேரளா, அதெல்லாம் பார்த்துருக்கேன்னு கேட்கும்போது, சரி இப்போ திருப்பம் வண்டியில் வந்தான்னு கேட்கும்போது, இல்லை வண்டியில் வரல ஒரு காரில் வந்தான்னு கேட்கும்போது, அப்போ ஜீப்பில் வரலையான்னு கேட்கும்போது, இல்லை ஜீப்பில் வரல ஒரு காரில் தான் வந்தான், அங்கே சர்வீஸும் பண்ணான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க கால்கிட்ட சொல்ல, அங்கே இருக்க ஓனரும் சொல்ல ஆரம்பிக்கிறார், ஆமாம் ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் சர்வீஸ் பண்ண வந்திருந்தாரு, இவன் பின்னாடி இருக்கான் பார்த்தீங்களா அவன் தான் சர்வீஸ் பண்ணான் அப்படின்னு சொல்கிறான். சரிப்பா சர்வீஸ் பண்ணி அவன்கிட்ட வேறு என்ன அடியால் எதனா பார்த்தீங்கன்னா அந்த காரில் எதனா பார்த்தீங்கன்னா கேட்கும்போது, இல்லை சார் நீங்கள் சொல்கிறது போலீஸு, ஆனால் அவன் போலீஸ் இல்லை டாக்டர்ன்னும் போது, எப்படி டாக்டர்னு சொல்கிறேன் போது, ஆமாம் டாக்டர் சிம்பிளும் போட்டு இருந்துச்சு, காருக்குள்ள வந்து டாக்டர் யூஸ் பண்ணுற மொத்த பொருள் இருந்துச்சு, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் போது நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ இன்னொரு விஷயமும் சொல்ல ஆரம்பிக்கிறான், சார் நீங்கள் சொல்கிறவங்க வந்து லெஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஆளாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன் சார் போது, எப்படி நீ சொல்கிறான்னு கேட்கும் போது, இல்லை சார் அவன் பணம் கொடுக்கும்போது லெஃப்ட் கையில் தான் எண்ணி கொடுத்தான், அவன் கண்டிப்பாக லெஃப்ட் யூஸ் பண்ணுற ஒரு ஆளாக தான் சார் இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டு இப்போ எங்கே வராரு அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் எடுப்பார் அந்த டாக்டர் கிட்ட வர, நம்ம ஹீரோ அவர் தான் எப்படி கண்டுபிடிச்சிருப்பானா, ஒரு வாட்டி அட்டாப்சி ரிப்போர்ட் வாங்கிட்டு இருக்கும்போது அந்த லெஃப்ட் கையில் பார்த்து நின்றுப்பார், அந்த மொத்த விஷயத்தையும் நம்ம ஹீரோ நோட் பண்ணியிருப்பாரு, அது விஷயத்தை வச்சு தான் இந்த டாக்டரை விசாரிக்கான்னு வருவார். கூடவே அந்த அடியாலாம் காமிச்சாங்களா அவங்க 2 பேரும், அவங்க 2 பேரும் கூட்டிட்டு வந்திருக்காரு, இவரா பாரு ஒழுங்கா பார்த்து சொல்லணும் போது, இவன் நல்லா ஊத்து பார்த்துட்டு, சார் இவர் இல்லை சார், என்னடா உளறிட்டு இருக்கு, இவர் தான் அந்த வண்டி வச்சுட்டு இருந்தாருன்னு சொன்னேன், வெளியே வந்து பார்க்கும்போது இந்த வண்டி தான் சார், உள்ள போகலாம் நீ தான் சொல்லியிருந்தேன், இப்போ பார்த்தா வேற மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, சார் எனக்கு நல்லா தெரியும் இவன் இல்லை சார் அப்படின்றான்.
அடுத்தது நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறார். "என்னைக்கு நீ சர்வீஸ் சென்டர் போனியான்னு?" கேட்கும்போது, "ஆமா சார் நான் போனேன். கூட என் கூட ஆனந்த்னு ஒருத்தன் வந்தான் சார்ன்றான்." என்னன்னு பார்த்தா இவன் தான் அந்த ஒரிஜினல் கில்லரு. சைக்கோ இந்த ஆனந்த் பையன் தான் போல. நம்ம ஹீரோ ஆல்ரெடி இவனை பார்த்திருப்பாரு. அப்பயும் ஒரு மாதிரி சந்தேகத்துல தான் நம்ம ஹீரோ பார்த்திருப்பாரு. இவன் அட்டாப்சி ரிப்போர்ட் பண்ற ஒரு ஆளா தானே இருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ விட்டுட்டு இருப்பாரு. அடுத்தது நம்ம ஹீரோ அவனுடைய போட்டோ எடுத்து காட்ட அந்த 2 பசங்களும் பார்த்துட்டு ஆமா சார் இவன் தான் சார் இவன் தான் சார் சொல்லிடுவாங்க. அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த கில் நடந்துச்சுல அந்த கில் எப்படி நடக்குது, இந்த வெள்ளிக்கிழமை கொலை பண்ணா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தானே எடுத்துட்டு வந்து பாடியை போடுறான். 3 நாள் கேப் வருதுல, அந்த 3 நாள் இவன் வந்திருக்கானா இல்லையா பாருங்க சார் சொல்லி ஒரு 3 குறிப்பிட்ட டேட் சொல்ல, சார் அந்த நாள் அவன் கரெக்டாக லீவ் போட்டிருக்கான் சார் சொல்றான். அப்படியே ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் எடுத்து இவன் தான் அந்த கில்லர்னு. இதே மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோட அம்மா ஃபோன் பண்றாங்க. எதுக்கு ஃபோன் பண்றாங்க ஒண்ணுமே தெரியல. நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறாருன்னா ஃபோனை கட் பண்ணி விட்டுறாரு. டென்ஷனாக கத்திட்டு திருப்பம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த ஆனந்தோட அட்ரஸ் இருக்கான்னு கேட்கும்போது, சார் எனக்கு தெரியும் சார் அந்த டாக்டர் சொல்ல. அடுத்து அவன் வீடு ஃபுல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா நிறைய சின்ன பொண்ணு போட்டோலாம் இருக்குது. வேற யாரும் இல்லை, அந்த பார்வதியோட பொண்ணு போட்டோ தான். அவங்க இறந்து போயிட்டு இருக்காங்க போல, மாலைலாம் போட்டு அதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கு. அடுத்து அவங்க கம்ப்யூட்டர் எடுத்து பார்க்குறாங்க. ஒரு 5 ஃபைல் போட்டுருக்கு. இப்போ இறந்து போனாங்களா எங்கள் ஹஸ்பண்டு, அவர் ஃபோட்டோலாம் நிறைய அங்கங்கே கிளிக் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. அப்படி ஃபோட்டோவா ஒவ்வொரு ஃபைலாக பார்த்துட்டு இருக்காங்க. 4 பேருக்கு பார்த்துட்டு 5வது ஒரு ஃபோட்டோ பார்க்கும்போது நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக்காயிரு. இந்த ஃபோட்டோ நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் போது அப்போதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தம்பி கல்யாணம் பண்ணியிருப்பால அந்த பொண்ணு தான். அப்போ அம்மா இதுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அம்மாவுக்கு திருப்பம் ஃபோன் பண்ணி பார்க்கும்போது அப்பதான் அவங்க அம்மா சொல்றாங்க, இல்லடா தம்பி 3 நாளா ஆளை காணோம், டூர் போயிட்டு வரேன்னு சொன்னா நான் ஃபோன் பண்ணாமல் எடுக்க மாட்டேன், என்னாச்சுன்னு தெரியலடா, இந்த மாதிரி பதட்டமா இருக்கணும் போது இல்லை ஒன்றும் கவலைப்படாதம்மா, தம்பி எங்கன்னா இங்கே தான் இருப்பான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கட் பண்ணிடுறான். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. அந்த சைக்கோ ஒரு மாதிரி வில்லத்தனமா பார்த்துட்டு இருக்கா. அடுத்து அவன் தம்பியை பிடிச்சி நல்லா அடிச்சிருப்பான் போல. அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, பட்டன் அவன் தம்பிக்கு ஃபோன் பண்றாரு. இப்போ அந்த வில்ல பையன் என்ன பண்றாரு, என்னடா ஃபோன் வருதுன்னு சொல்லி தெரியாம அட்டன் பண்ணி விட்டுறேன். பட்டன் ஆனவன் அந்த லொகேஷன் காட்ட ஆரம்பிச்சிடுது. நம்ம ஹீரோ பட்டன் லொகேஷனை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்ல, அடுத்து மொத்த ஸ்குவாட நம்ம ஹீரோட தம்பி இருக்க லொகேஷனுக்கு போயிட்டே இருக்காங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோட தம்பி நின்றுட்டு இருக்க. சரி அவனை காப்பாத்தலாம் கிட்ட போகும்போது பட்டன் பார்த்து அந்த ஆனந்த பையன் கத்தி வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ மட்டும் நீ கத்தி எடுக்கலன்னா சுற்றுறோம் போது திகிரிமா வந்து நிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ ஏதோ ஒரு நேரம் வித்தியாசமா சுமல் வருது, அப்படியே மூக்க அப்படின்னு இஸ்து பார்க்கறாரு. அப்பதான் தெரியுது பக்கத்துல பார்த்தா ஒரு சிலிண்டர் இருக்கு, அது திறந்துருக்கு போல. இப்போ நம்ம ஹீரோ சுட்டா கூட அதுல இருக்க வர நெருப்புமா கண்டிப்பா இந்த மொத்த இடமே வெடிஞ்சிடும் நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. அதனால நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியாம உட்காந்துட்டு இருக்க. அந்த டைம்ல இந்த புலர் ஆஃபீஸர் வந்து இப்ப சுல்லா நினைக்கும் போது நம்ம ஹீரோ கண் சைக்கில காட்டுறாரு. அங்க பாரு ஒரு கேஸ் இருக்கு, சுட்டா மொத்த பேரும் காலி ஆயிடும்னு சொல்ல அந்த ஆஃபீஸர் கம்முன்னு கண்ணு கீழே போட்டுறாரு. இப்போ என்னடா பண்ண போறா அப்படின்னு ஒரு மாதிரி திமிர கேட்டுருக்கு. அப்போ பட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆனந்த் பையன் வந்து அங்க லைட் ஆன் பண்ணலாம்னு நினைக்கும் போது அங்க பக்கத்துல ஒரு மீன் தொட்டி மாதிரி இருக்கு. அதுல பட்டு நம்ம ஹீரோ அதுக்குள்ள கண்ணை விட்டு பட்டுன்னு சுட்டுறா. அவ்வளவுதான் அங்கேயே காலி ஆகுறான். இப்ப எதுக்கு அந்த வெடியிலனா, அந்த மீன் தொட்டில தண்ணி இருக்குல்ல, அதுல வெடிக்கும் போது அங்க இருக்க நெருப்பு பறந்து இருக்காது, அதனால தான் எதுவுமே ஆகாம இருக்கும். கடைசியில் அந்த போலீஸும் வந்துடுறாங்க, ஆம்புலன்ஸும் வந்துடுறாங்க. கடைசியாக நம்ம ஹீரோட தம்பியை காப்பாத்திற மாதிரி தெரியுது. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க ஒரு ஆர்ஃபனேஜ்ல. அங்க நம்ம ஹீரோ ஒரு சின்ன பொண்ணு கூட்டிட்டு வர, வேற யாரும் இல்லை அந்த பார்வதியோட பொண்ணு தான் நம்ம ஹீரோ வளர்க்குற மாதிரி தெரியுது. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு படம் கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லியே ஆகணும். இந்த மாதிரி படம் போனோம்னா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதோட நம்ம சேனல் நிறைய ட்விஸ்ட் இருக்கிற மூவிலாம் வரும். மேலே கூட கார்டில் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். நிறைய ட்விஸ்ட் இருக்கிற மூவிலாம் நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், படம் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்றேங்க. அதோட கமெண்ட் பக்கத்தில் ஐ பண்ண ஒன்று இருக்கும், அது தொடுங்க. ஒரு 10 பேர் தொட்டா ஒரு 10 பேர் ரெக்கமெண்டேஷன் ஆகும். கண்டிப்பா தொடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதோட புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு தரமான ஒரு படத்தில் சந்திப்போம். பாய்.